ஓம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்த மாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः துன்வந்து திவ்யேத்தவே வேதை சாங்கபத்ரக்தலோ மனுஷதைः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुषुरासुरहणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விகளுக்கு பதில் கூறுகின்றார். அர்ஜுனுடைய கேள்வி என்ன? அர்ஜுனனுடைய 7வது கேள்வி, மரணத்தில் உங்களை நினைக்க முடியுமா, அல்லது மரண காலத்தில் எப்படி உங்களை நினைக்க வேண்டும் என்று அர்ஜுனுடைய கேள்வி. ஏன் அர்ஜுனனுக்கு வந்தது இந்த கேள்வி? ஏனெனில் நம்பர் 1, மரண காலத்தில் கடைசி காலத்தில் நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவே அடுத்த பிறவி என்பது நம்ம கேட்டிருக்கின்றோம். நம்பர் 2, மரண காலத்தில் மரணத்தை பற்றி கவலை அல்லது உடலினுடைய வலி அல்லது பலவிதமான இயக்கங்கள், அன்கான்ஷியஸ்னஸ் அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய உங்கள் நினைப்பு வருமா என்பது அர்ஜுனுடைய கேள்வி. பகவானுடைய பதில், கண்டிப்பாக என்னை நினைப்பவர்கள் என்னை அடைகிறார்கள் சொல்கிறார். நினைப்பு வரும் சொல்லலை, யார் என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் என்னை அடைகிறார்கள் சொல்கிறார். மாமேவ ந சம்சய, சந்தேகமே இல்லை, அவர்கள் என்னைத்தான் அடைகிறார்கள். அதற்கு பகவான் என்ன நிபந்தனை சொன்னார்? தஸ்மாத், ஆகவே எல்லா காலங்களிலும் நீ என்னையே நினைக்க வேண்டும். சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர, அனுஸ்மரண தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இடைவிடாமல் நீ நினைக்க வேண்டும். எதனுடைய மத்தியில் நினைக்க வேண்டும்? யுத்தியச, கடமையை செய். அர்ஜுனா, நீ போரிடுங்கிறார். இந்த இடத்துல போரிடுனா உன் வாழ்க்கை போராட்டத்தில் எப்பொழுதுமே போரிட்டு கொண்டு இருக்கும் பொழுது நீ என்னையே நினைக்க வேண்டும் சொல்லிய பகவான். எப்படிப்பட்டவனாக நீ என்னை நினைக்க வேண்டும்? உபாசனை செய்ய வேண்டும். இந்த அத்தியாயம் முழுவதும் நினைக்க வேண்டும் என்றால் உபாசனையை பகவான் சொல்றார். உபாசனை அல்லது தியானம். தியானம்ங்கிறது 2 வகை. சகல பிரம்ம தியானம், 2வது வகை நிர்குண பிரம்ம தியானம். இந்த அத்தியாயத்தில் பகவான் கூறுவது நிர்குண பிரம்ம தியானம். நிர்குண பிரம்ம தியானம்னா என்ன? ஆத்ம தத்துவ தியானம் சொல்றார். பரமாத்மா ஐக்கிய விசார ஞான ஈவேஸ்வர ஞான ஐக்கிய விசாரம். அதில் கவிம் புராணம் அனுசாசிதாரில் 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். எது எல்லாம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கின்றதோ, எது எல்லாம் பிரகாச ஸ்வரூபமாக இருக்கின்றதோ அதை பகவான் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல நிர்குணத்தை பகவான் கூறுகின்றார். மீண்டும் பகவான் என்ன சொல்கிறாரு? இந்த ஞானத்தினுடைய மகிமையை மீண்டும் கூறுகின்றார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட பிரம்ம தத்துவத்தை பிரம்மச்சரியம் பூண்டு எதை விரும்பி அடைபவர்களாக பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்களோ அந்த பதத்தை நான் உனக்கு சுருக்கமாக கூறப்போகின்றேன் சொல்றார். எதச்சரம் வேதவிதோ வதந்தி,
விஷந்தி எத்தியதையோ விகதக ராகக சொல்கிறார். வீத ராகாகன்னா இந்த இடத்துல வெறுப்புகளை அற்று. சுருக்கமாக நான் உனக்கு கூறப்போகின்றேன். நீ அடைய வேண்டிய அந்த அக்ஷர பிரம்மம் என்ற பெயரை இப்பொழுது நான் அடைய உனக்கு சுருக்கமாக கூறப்போகின்றேன். இந்த அக்ஷரை பிரம்மத்தை அடைய விரும்பியவர்களாக என்னென்னலாம் செய்கிறார்கள்? துறவிகள் ஆசை நீங்கியவர்களாக, ஆசை முதலிய நீங்கியவர்களாக முயற்சி செய்கிறார்களோ, அதாவது மெய்யறிவை அடைவதற்காக எப்படியாக முயற்சி செய்கிறார்களோ, அதாவது அடைந்து எப்பொருளாக அப்பொருளாக இருக்கிறார்களோ அந்த அக்ஷர பிரம்மத்தை. அது மட்டுமல்ல, பிரம்மச்சரியம் பூண்டு. பிரம்மச்சரியம்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பிரம்மச்சரியம்னா யஜ்ஞம், குருவிடம் சென்று கற்றல் முதலியவர்கள். பிரம்ம விது, ஆனால் பிரம்மனை விதக, பிரம்ம வேதத்தை அறிந்தவர்கள். இந்த இடத்துல வேதத்தை அறிந்தால் அகம் பிரம்மாஸ்மி என்ற வாக்கியத்தை உணர்ந்தவர்கள். வேதம் என்பது 4 வேதத்தில் உள்ள அந்த வேதாந்த அந்த தத்துவத்தை அறிந்த அந்த பதத்தை பகவான் சொல்கிறார். இந்த இடத்துல அடுத்த அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறாரு, ஞானத்தால் அடைய வேண்டிய பதத்தை பற்றி நான் உனக்கு சுருக்கமாக கூறுகின்றேன். இந்த இடத்துல பதம்னா திவ்யமான, போற்றுதலுக்கு தகுந்த, வழிபாட்டுக்கு உரிய அந்த திவ்யமான பதத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன். எந்த பதம்னா வாக்கியம், புனிதமான வாக்கியம், அந்த பதம். இந்த இடத்துல எந்த பதம்? ஓம் என்கின்ற பதத்தை அடுத்த 2 ஸ்லோகத்தில் பகவான் கூறப்போகின்றார். எதை அறிவதற்காக எது பிரணவ மந்திரமாக இருக்கின்றதோ அந்த ஓம்கார தத்துவத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் சொல்றார். ஓம்காரத்தை உபதேசிப்பவர்கள் எந்த லோகத்தை அடைந்தார்களோ அந்த லோகத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன். பரமாத்மாவை, அதாவது இந்த இடத்துல ஓம்ங்கிறது ஆ உ இம் 3 எழுத்துக்களை உடையது. இந்த ஆ உ இம் பலவிதமான விளக்கங்கள் இருக்கு. அதில் ஒரு விளக்கம் ஆ உ இம்கள் 3 லோகத்தையும் குறிக்கும். விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. முதல் இதில் நனவு, 2வது கனவு, 3வது உறக்கம். அந்த இம் என்பது மௌனம். விழிப்பவனாகவோ கனவு காண்பவனாகவோ தூங்குபவனாகவோ இல்லாத சுத்த சைதன்ய ஸ்வரூபத்தை இந்த ஓ என்பது குறிக்கிறது. அந்த மௌனத்திலிருந்து இந்த ஆவை எடுத்து அது அமைதியே வடிவான அந்த சுத்த சைதன்யமானது ஆ உ யும் என்ற பதத்தால் அழைக்கப்படுகின்றது. அது 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்றது. ஆ உ இம் சொல்லுவாங்க. இம்னா மௌனம். மௌனமாக நம்ம இருந்து சப்தம் வெளியிடாமல் வாயை திறந்தா ஆன்னு வரும். சப்தம் வந்தால் ஊன்னு வரும். சிருஷ்டி லயத்துக்கு யார் காரணமோ அது ஒரு வார்த்தை இருக்கு. சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். இம்முங்கிறது லயம், ஆங்கிறது சிருஷ்டி, ஊங்கிறது லிதி. அதில் 3 எழுத்துக்கள் இருக்கு. இப்போ தண்ணீர் அப்படின்னா தா என் நீ இர். அது மாதிரி ஓம்ங்கிறது பிரித்தால் ஆ உ இம் ஆம் அது மாதிரி சொல்வார்கள். அது எடுத்து சொல்வார். இந்த நச்சிகேசத்திலே நம்ம நச்சிகேதசே கடவுமணிக்கத்தில் கூட வருது. யமதர்மராஜாவிடம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற அந்த ஓம்காரத்தை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்கிறார். அதாவது இந்த அத்தியாயத்தில் நச்சிகேசரோட வரும். அப்புறம் பிரகதாரண்ய உபனிஷத்தில் கூட வரும். ஓம்காரத்துவம் பரபிரம்மனையும் குறிக்கும், சகல பிரமத்தையும் குறிக்கும், நிர்குண பிரமத்தையும் குறிக்கும். அதாவது ஓம் என்பது
33 தேவர்களையும் அது குறிக்கும் அந்த ஓம்காரம். அதனால் இறுதியில் கூட நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஓம் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசுன்னு சொல்கிறோம். ஓம்ங்கிறது எல்லோரும் அடையக்கூடிய ஒன்று. இந்த அத்தியாயத்தில் இந்த பலவிதமான மார்க்கங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த அத்தியாயத்தில் இனி வருகின்றது முதல் 2 ஸ்லோகம், அடுத்து வர 2 ஸ்லோகத்தில் ஓம்காரத்தை பற்றி பகவான் கூறுகின்றார். அதாவது இந்த இடத்துல இப்படி ஓம் பொருளை உணர்ந்து தியானம் செய்பவனுக்கு சம்சார கதி என்பது இல்லை, பிரயாணம் என்பது இல்லை. அவன் இப்படி இவ்வுலகத்தில் முக்தியை அடைகின்றான். ஓம் என்ற பொருள்களை உணர்ந்து தியானம் செய்பவன். எப்படி உணர்ந்துங்கிறது நம்ம ஏற்கனவே லைட்டாக சொன்னேன். அடுத்து நம்ம அந்த இதில் சொல்லுவோம். ஏவ் என்பதன் பொருளை அறியாமல் அதை வேறு விதத்தில் வணங்குபவன் தியானம் செய்பவனுக்கு இறந்த பின்பு நற்கதி உண்டு. ஓம் என்பதை தன் கடைசி காலத்தில் தியானம் செய்பவனுடைய கதி என்ன என்று அடுத்து சொல்கிறார். அதாவது ஓம் என்ற பொருளை உணர்ந்து உண்மை தன்மையை உணர்ந்து தியானம் செய்பவர்களுக்கு கதி இல்லை, பிரயாணம் இல்லை. ஓம் என்ற பொருளை உணராமல் அதில் தியானம் செய்பவனுக்கு கதி உண்டு, பிரயாணம் உண்டு அப்படிங்கிறார். இந்த சுருக்கமாக சொன்னால், ஓம் என்ற தத்துவத்தில் அத்வைத கருத்துக்களை, ஓம் என்ற மந்திரத்தில் அத்வைத கருத்துக்களை நினைத்து தியானம் செய்பவனுக்கு முக்தி உண்டு, பிரயாணம் இல்லை, மீண்டும் என்ற ஜென்மம் இல்லை. அத்வைதத்தை தவிர வேறு ஒன்றை ஏற்றி வைத்து உபாசனை செய்பவர்களுக்கு பிரயாணம் உண்டு, கதி உண்டு. அத்வைதம் என்ன? 10வது ஸ்லோகம். அஜக நித்யக சாஸ்வதக சனாதனக நகன்யதே ஹன்யமானே சரீரே கவிம் புராணம் அனுசாச்சிதாரம் அனோரடியா நான் அனைத்துக்கும் அப்பாற்பட்டவன், நான் அகம் பிரம்மக அஸ்மி என்று சொல்கிறார். ஹைலைட்லேயே சொல்லிட்டு இருக்கார். இன்னும் அந்த ஹைலைட்லேயே நிறையா பேர் வரல, என்ன பண்ணுறது? சரி, இப்போ 12, 13, 14 அந்த ஓம்கார தத்துவத்தை பற்றி கூறப்போகின்றார். 12வது ஸ்லோகம். சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹிருதி நிருத்யச்ச மூர்த்தன்யாதாத்மனா பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணம் ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் யப்ரயாதி யதந்தேகம் சயாதி பரமாம் கதிம். சர்வத்வாராணி எல்லா இந்திரியங்களையும் வாயிலையும் மரணம் ஓங்காரத்தை நினைத்து எவன் மரணத்தை அடைகின்றானோன்னு சொல்கிறாரு. எல்லா இந்திரியங்களையும் வாயிலையும் கண்ட்ரோல் செய்து மனம் இதயஸ்தானத்தை இழுத்து நிறுத்தி, மனதை இதயஸ்தானத்தில் இழுத்து நிறுத்தி தலையில் உச்சியில் தன்னுடைய பிராணனை கொண்டு நிறுத்தி யோக தாரணையில் எவன் நிறுத்துகின்றானோ. ஓம் என்று என்பது இங்கே பர பிரம்மத்தை குறிக்கும். ஓம்காரத்தை உச்சரித்து கொண்டு என்னை முறைப்படி சிந்தித்து தேகத்தை எவன் விடுகின்றானோ அவன் உயர்ந்த கதியை அடைகின்றான் சொல்கிறார். கடைசியில் எப்படி சாருங்கிற சொல்கிறார். மீண்டும் நம்ம எப்படி இருக்குங்கிற அடுத்த மார்கழி மாதம் அடுத்த இந்த சுலோகத்தினுடைய உட்பொருளை அடுத்து சிந்திப்போம். அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்கள். ஹரிவோம். நமஸ்காரம்.
பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்மம் ஸ்லோகம் 10 நாம் பார்த்து முடித்தோம். இந்த ஜூம் வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஜூமில் கலந்து கொண்டு நிறைநிலையை அடைய தினந்தோறும் கேளுங்கள். இந்த ஜூம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் போய் ஜூம்ங்கிறத டவுன்லோட் பண்ணணும். அதில் ஐடி நம்பர் இருக்கும். அந்த ஐடி நம்பரை சொல்கிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஜூம் ஐடி நம்பர் 7164607946. ஐடி நம்பர் 7164607946. பாஸ்வேர்டு 12345. பாஸ்வேர்டு கேட்கும். அது 1234. கேட்டு மயிலுங்கள். அறிவோம்.